ஹாய் வெல்கம் டு டெக் பில் தமிழ் ஆல் ஆஃப் யூ. நாங்கள் மனித உரிமைகள் என்றால் என்ன, அது சம்பந்தமான வீடியோஸ்கள் நாங்கள் பார்த்து வரோம். அதனுடைய தொடர்ச்சியான வீடியோ தான் இது. இதற்கு முதல் நாங்கள் 2 வீடியோஸ்களை பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். அதை பார்க்க நினைக்கின்றவர்கள் நீங்கள் எங்களுடைய சேனலான டெக் பில்ட் தமிழ் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னு சொன்னால் அங்கே ஹியூமன் ரைட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்குது. அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அதில் நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ் சம்மந்தமாக பதிவேற்றம் செய்த அந்த 2 வீடியோஸுகளையும் நீங்கள் பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ நாங்கள் இந்த வீடியோஸுகளை நாங்கள் தொடர்ந்து போகலாம். மனித உரிமை என்றால் என்ன என்கின்ற இந்த வீடியோஸுகளில் நாங்கள் அதாவது ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்த விடயம் என்னென்னு சொன்னால் அதே விடயம்தான். மனித உரிமைகள் என்பது ஒவ்வொரு மனிதரும் பிறப்பிலிருந்தே பெறும் அடிப்படை உரிமைகளாகும் என்று சொல்லி பார்த்துருந்தோம். அதே போல் இவை இனம், மதம், மொழி, பாலினம், தேசியம், சாதி அல்லது சமூக நிலை போன்ற வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் சமமாக வழங்கப்படுகின்றன என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இப்போ இதில் இனம் என்றால் தெரியும், மதம் என்றாலும் ஓகே, நாங்கள் மதம் சம்பந்தமாகவும் பார்க்கலாம். மொழியும் வேறுபட்டதாக இருக்கின்றது. ஒருவருக்கொருவர் மொழி பேசுகின்ற ஒவ்வொரு சமூகம் ஒவ்வொரு நாடுகளுக்கு அல்லது பிரதேசங்களில் வெவ்வேறு மொழிகளை பயன்படுத்துகிறோம். ஆகவே மொழிகளை நாங்கள் பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் சமமாக மனித உரிமைகள் பகிர்ந்தளிக்கப்படுகின்றது. இதுதான் மனித உரிமை. அதாவது சிங்கள மொழி பேசுகிறவங்க நம்ம இலங்கையை பொறுத்த மட்டும் சிங்கள மொழி பேசுகிறவங்க இருக்கின்றாங்க, தமிழ் மொழி பேசுகிறவங்க இருக்கிறாங்க. இது 2 பிரதான மொழிகளை பேசுகிறவங்க தான் நாங்கள் இருக்கிறோம். இது தவிர ஒரு சிலர் ஆங்கிலத்தை அடிப்படையாக பேசுகின்றவர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே யாராக இருந்தாலும் அல்லது நாடு கடந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சர்வதேச தேசிய மட்டத்திலேயும் தேசிய மட்டங்களை தாண்டி சர்வதேச மட்டத்தில் எத்தனையோ மொழிகளை பேசுகின்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே ஒருவருக்கொருவர் வேறுபடாமல், மொழிக்கு மொழி வேறுபடாமல் அனைவருக்கும் சமமாக வழங்கப்படுகின்ற உரிமை தான் இந்த மனித உரிமை என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது பாலினம். பாலினம்னு சொன்னால் என்ன? ஆண், பெண், இது தவிர இருக்குது, சரிதானே? பாலினம் இருக்குது. அதே போல் நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்கிறோம் என்னென்ன, மேல் என்று இருக்குது, ஃபீமேல் என்று இருக்குது. இப்போ புதுசாக ஒன்றை சொல்கிறாங்க அதர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செஞ்சாலோ அல்லது ஒரு இணையதளத்தில் ஒரு கூகுள் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ண போனாலோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கிற விஷயம் அதர்ஸ்ன்னு காட்டும். மேல், ஃபீமேல், அதர்ஸ்ன்னு சொல்லி காட்டும். இப்போ அந்த அதர்ஸ்ண்டா என்னன்னு சொன்னால் LGBTQ சொல்கிறாங்க. இந்த LGBTQ என்றால் என்னன்னு சொன்னார் லெஸ்பியன், கே, அடுத்தது பீசெக்ஷுவல், அடுத்தது டீங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர், அடுத்தது கியூ என்றால் என்ன? கொஷனிங். அவங்களுக்கே தெரியாது அவங்க என்ன இனம் என்று சொல்லி அவங்களுக்கே தெரியாமலுக்கு இருக்குது. ஆகவே இதைத்தான் பாலினம். ஒருவருக்கொருவர் வேறுபட்டாலும் அந்த பாலினத்தையும் பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் சமமாக வழங்கப்படுகின்ற உரிமைகள் தான் மனித உரிமைகள் என்று சொல்கின்றோம். ஓகே. இப்போ அண்டை நாடான நாங்கள் அண்டை நாடுக்கு போனோம்னு சொன்னால் கூட இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் அவங்களோட ஸ்டோரியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த திருநங்கைகள்னு சொல்கிறேன் அவங்களுக்கு என்னென்னு சொன்னால் வயலேட் ஆகிற வீதம், துஷ்பிரயோகமாகிற விதம் அல்லது அவங்கள வழி நடத்துகிற விதம் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஆகின்ற வீதம் கூடுதலாக இருக்குது. ஆனாலும் அவர்களின் உரிமைக்காக அவர்கள் இன்றைக்கும் என்ன செய்கிறாங்க? போராடி கொண்டு தான் இருக்காங்க. அண்டைய நாடான இந்தியாவை விட்டு போட்டு நாங்கள் இலங்கையில் பார்த்தாலும் இலங்கையிலையும் இதே பிரச்சனை ஒன்று இருக்குது. ஆனால் பெருசாக அந்த இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது நாங்கள் ஒரு அந்தளவுக்கு நாங்கள் இல்லைன்னு சொல்லி நாங்கள் சந்தோஷமாக சொல்லலாம். இப்போ அண்மை காலமாக இலங்கையிலையும் என்ன செஞ்சிச்சு, ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று நடந்துச்சு. அப்போ அதில் இவங்களை உரிமைகள் சம்மந்தமாக இப்போ அதில் ப்ரொஃபஷனலில் பெரிய பெரிய ஹையர் பொசிஷனில் உள்ளாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அந்த உரிமை விடயத்தில் என்ன செய்யுது, ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. இப்போ இது பாலினம் சார்ந்த ஒரு விடயமாகத்தான் நாங்கள் இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்குது. ஆகவே அவங்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். என்னென்ன சொன்னால் அவங்க மனிதன் என்ன எல்லாரும் ஒரே மனிதன். ஸோ அவங்களுக்கும் உரிமைகள் இருக்குது, உணர்வுகள் இருக்குது. அதை மதித்து பழகக்கூடிய ஒரு நிலையில் உள்ளவர்களாக இருக்கணும் நம்ம.
அதைத்தான் இந்த மனித உரிமைகள் சொல்லுது. இப்போ அடுத்தது என்னென்னு சொன்னால் நாங்கள் ஹியூமன் ரைட்ஸில் இப்போ பார்க்க இருக்கிற விஷயம், இப்போ நேஷனாலிட்டி எங்களுக்குள்ளே தேசியம் என்ன, இந்த தேசியம் வந்துட்டு எப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் அந்த நாடு நான் இந்த நாடு என்று சொல்லி அப்படி மனித உரிமைகளில் வந்துட்டு நாங்கள் வேறுபாடு இல்லை, எல்லாரும் ஒரே மனிதர்கள். ஸோ நாங்கள் வந்துட்டு தேசியம் ரீதியாகவும் வந்துட்டு என்ன செய்யலாம் வந்துட்டு, இப்போ இதில் வந்துட்டு நேஷனாலிட்டி இட்ஸ் நாட் அ ப்ரிவிலேஜ், இட்ஸ் எ ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்கிறாங்க வந்துட்டு, சரிதானே. இப்போ அது வந்துட்டு யுஎன்ஹெச்சிஆரால் சொன்னது. இப்போ அதே போல் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இதில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு என்ன செய்யுது, நிறைய விடயங்களை வந்துட்டு நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் வந்துட்டு. ஆகவே வந்துட்டு இதில் நீங்கள் இந்த ஹியூமன் ரைட்ஸில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற விடயம் என்னென்னு சொன்னால், சமத்துவம், ஈக்குவாலிட்டியாக நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் ஈக்குவாலிட்டியாக இருக்கணும். ஒவ்வொரு மனிதர்களையும் வந்துட்டு சமத்துவமாக நடக்கிறதுக்கு நாங்கள் பழகிக்கொள்ளணும், அவங்களோட உரிமைகளை பாதுகாக்கணும், பேணணும். அதே போல் மத சுதந்திரம் இருக்கிறது. இந்த மதத்தை வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு இஸ்லாமியர், நான் கிறிஸ்தவர், அல்லது நான் கிறிஸ்தவர் நீங்கள் இஸ்லாமியர், அதே போல் பௌத்தர், ஹிந்து, வேறு பிற சமயம் என்று சொல்லி நாங்கள் ஒருவருக்கொருவர் வேறுபட இயலாது. மனிதனாக பிறந்ததனால் எங்களுக்கு மனித உரிமைகள் இருக்கின்றது. அடுத்தது லேங்குவேஜ் வந்து இப்போ நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்த விஷயந்தான், ஒருவருக்கொருவர் வந்துட்டு அந்த மொழிகளுக்குள்ளே வர வேறுபாடுகளை வந்துட்டு நாங்கள் என்ன செய்யணும், கலைந்து போட்டு மனிதர்கள் என்ற ரீதியில் எல்லோரும் உண்டா பழகணும். ஏன்னு சொன்னால் எல்லாருக்கும் அமைதி வாழணும். அடுத்தது பீஸ் வந்துட்டு அமைதியாக இருக்கணும். அதே போல் ஃப்ரீடம், எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குது, ஈக்குவாலிட்டி இருக்குது, டிக்னிட்டி இருக்குது, ஹோப், நம்பிக்கையோட பழகிறது. அடுத்தது ஒவ்வொருலையும் நம்பிக்கை, ஒவ்வொரு மீதும் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறது, விருப்பம் கொள்வது, எஜுகேஷன், கல்வி சுதந்திரம் இருக்கின்றது, நீதி இருக்கின்றது, சரிதானே. அதே போல் ஸ்பீச் வந்துட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் என்று சொல்லுவாங்க, வந்துட்டு பேச்சு சுதந்திரம் இருக்கின்றது. இப்படியான விடயங்கள் எல்லாம் வந்துட்டு இந்த மனித உரிமைகளில் இருக்குது, சரிதானே. டிக்னிட்டி, கண்ணியம், என்ன இந்த கண்ணியமாக ஒரு மனிதர்களையும் நடத்த பழகணும். அதே போல் ஒருவருக்கொருவர் வந்துட்டு அடிமைகள் இல்லை, எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குது. இப்போ எங்கள்கிட்ட பணம் இருக்குது, அந்தஸ்து இருக்குதுன்றதுக்காக எங்களுக்கு கீழே உள்ள ஒரு ஆளை அல்லது நாங்கள் கீழேன்னு நினைக்கிற ஒரு ஆளை வந்து என்ன செய்ய இயலாது, நாங்கள் வந்து அவங்கள சிறுமைப்படுத்த இயலாது, அடிமைப்படுத்த இயலாது. ஆகவே இது வந்துட்டு சுதந்திரம், ஒவ்வொரு மனிதர் சுதந்திரத்தையும் மதித்து பழகிறதுக்கு நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். எனவே சிறுவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் எல்லோருக்கும் சுதந்திரம் இருக்குது. ஆகவே நாங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, நாங்கள் அலுவலகத்தில் வேலை செஞ்சாலும் கூட எங்களுக்கு கீழே ஒரு லோ பொசிஷனில் இருக்கிற ஆளை கூட என்ன செய்யலாது, நாங்கள் சிரமப்படுத்த இயலாது. ஓகே, இப்போ அதே போல் வந்துட்டு ஈக்குவாலிட்டிஸ் நாங்கள் ஏற்கனவே சொன்ன விஷயந்தான், சமத்துவமாக நாங்கள் நடத்த பழகிக்கொள்ளணும். ஆகவே சமத்துவம்ங்கிறது ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்குறோம். அதே போல் ஹியூமன் ரைட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நேஷனல் செக்யூரிட்டி என்னன்னு சொன்னால் எல்லோருக்கும் வந்துட்டு தேசிய பாதுகாப்பு இருக்குது, பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். இந்த அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி, ஒரு பிரதேசத்தில் நாங்கள் போனோம்னு சொன்னாலும் எங்களுக்கான பாதுகாப்பு, தேசிய பாதுகாப்பு இருக்குது எங்களுக்கு வந்துட்டு. இதை வந்துட்டு மனிதர்கள கண்ணியம், சுதந்திரம், சமத்துவம் இதுகளெல்லாம் பேணுறது மாதிரி, சரிதானே, பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதும் என்ன செய்யுது, மனித உரிமையிற நோக்கமாகும். இப்போ மனித உரிமைகள் வந்துட்டு அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற சலுகை இல்லை, நாங்கள் மனிதனாக பிறந்த காரணத்துக்காக அனைவருக்கும் இயல்பாக உள்ள உரிமைகள் தான் மனித உரிமைகள் என்று போட்டு சொல்கிறோம். அதை வந்துட்டு அரசு அடுத்தது சமூகம் சார்ந்த தனிநபர்கள் வந்து என்ன செய்யணும், எல்லோரும் மதிப்பளிக்கு பழகணும். எங்களுக்கு ஒரு இடத்துல போகிறோம்னு சொன்னால் அந்த இடத்த நாங்கள் பாதுகாப்பு இருக்குது, அப்படி நாங்கள் பாதுகாப்பு இல்லையாமன்னு சொன்னால் நாங்கள் அரசாங்கத்திட்ட கேட்கணும், எங்களுக்கு தேசிய பாதுகாப்பு சுதந்திரம் இருக்கின்றது, தேசிய பாதுகாப்பு இருக்குது என்றதை நாங்கள் கருத்தில் கொண்டோம். ஆகவே நாங்கள் எங்கே போனோம்னு சொன்னாலும் சுதந்திரமாக வாழ பழகி கொள்ள வேணும். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது எங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வந்து என்னையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கஷ்டப்படாமலுக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஆகவே எங்கே என்ன துறையை போனீங்கன்னு சொன்னாலும் அங்கே ஒரு காம்படிஷன், போட்டி இருக்கும், அதை நாங்கள் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் எடுக்கணும் வந்துட்டேனே. அதே மாதிரி தான் மனித உரிமையும் வந்து என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு சுதந்திர பிரகடனம், அடுத்தது வந்துட்டு போராட்டம், சரிதானே, அடுத்தது வந்துட்டு பரிணாம வளர்ச்சி, இப்படி நிறைய விஷயங்களால் தான்
இவேலுவேட் ஆகி எங்களுக்கு என்ன செஞ்சிருக்குது, மனித உரிமைகள் கிடைத்திருக்குது. இப்போ அந்த மனித உரிமைகளை வந்து நாங்கள் எப்படி கிடைச்சிச்சுன்னு சொன்னால், உலகத்தில் ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பழைய வரலாறுகளை நாங்கள் பிரட்டி பார்க்கின்ற பொழுது நிறைய வரலாறுகள் வந்து எங்களுக்கு மனித உரிமைகள் எப்படி கிடைச்சிச்சு என்று சொல்லி சொல்கிறாங்க. ஆகவே நாங்கள் அந்த மனித உரிமைகளில் ஒரு முக்கியமான ஒரு சில விடயங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதால் நாங்கள் ஒரு 10 விடயத்தை வந்துட்டு நாங்கள் இனி வார வீடியோஸ்களில் நாங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்றதுக்காக நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைரஸ் சிலிண்டர்ன்னு போட்டு முதலாவது நாங்கள் பார்க்க வந்துட்டு சரிதானே, நிறைய புரட்சிகள் நடந்துச்சு. அப்போ அதில் வந்து நிறைய புரட்சிகள் நடந்துச்சு, டிக்ளரேஷன் நடந்துச்சு. இதன் மூலமாக தான் எங்களுக்கு என்ன செஞ்சிச்சு, எப்பயுமே வந்துட்டு கிடைக்கின்ற இந்த சுதந்திரம் வந்து இப்போ எங்களுக்கு ஒரு மாதிரியாக நாங்கள் கிடைச்சிருக்குது. அதே போல் இது எப்படி ஈவேலுவேட் ஆகி வந்துச்சு என்னோட ஹிஸ்டாரிக்கலாக வந்துட்டு நாங்கள் இருக்கிறோம். இப்போ அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி ஒரு 10 விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். இப்போ அந்த 10 விஷயத்தில் முதலாவதாக நாங்கள் சைரஸ் சிலிண்டர் என்று போட்டு நாங்கள் இருக்கோம். இது வந்துட்டு பாரசீக பேரரசர் வந்து த கிரேட் சைரஸ் கண்டுபிடி சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு கிறிஸ்துவுக்கு 539ஆம் ஆண்டில் வந்துட்டு உருவாக்கப்பட்ட ஒரு சுட்ட களிமண் உருளையில் 1879ஆம் ஆண்டு தற்போதைய ஈராக் பிரிட்டிஷ் தொல்பொருள் ஆய்வாளர்களால் இது கண்டெடுக்கப்பட்டது. இது அக்கடியன் மொழியில் கியூனிஃபார்ம் என்னும் எழுத்து வடிவில் வந்துட்டு பொறிக்கப்பட்டுச்சு. அடிமத்துவத்தை ஒழிப்பும், அதை சுதந்திரம், சமத்துவம், சொத்துரிமை, மறுவாழ்வுன்னு சொல்லி இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் நாங்கள் என்ன செய்ய இருக்கிறோம்னு சொன்னால் மிகவும் தெளிவாக நாங்கள் விபரமாக ஒவ்வொன்றையும் பார்க்க இருக்கிறோம். இப்போ அதே போல் மெக்னா காட்டான்னு சொல்லி ஒன்று பார்க்குறோம் வந்துட்டு. இப்போ மெக்னா காட்டான்னு போட்டு சொன்னால் வந்து இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது தான் இந்த சைரஸ் உருண்டை சரிதானே. இப்போ அதே போல் வந்துட்டு மெக்னா காட்டான்னு போட்டு சொல்கிறாங்க. இது வந்துட்டு மெக்னா காட்டான்னு சொன்னால் மகாசாசனம் 1215ஆம் ஆண்டு ஜூன் 15 அன்று இங்கிலாந்து மன்னன் கிங் ஜான் என்பவரால் கையெழுத்திடப்பட்டு வரலாற்று சிறப்புமிக்க மகாசாசனமாக கருதப்படுகிறது. மன்னரின் அதிகாரம் குறைப்பு, சட்டத்தின் ஆட்சி, தனிநபர் சுதந்திரம், இப்படி ஏகப்பட்ட விடயங்கள் இதில் வருகிறது. இதை நாங்கள் விவரமாக பார்க்க இருக்கோம் சரிதானே. இதான் வந்துட்டு கிங் ஜானோடு சொல்கிறாள். ஓகே, அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்டிஷன் ஆஃப் ரைட்ஸ் என்ன, உரிமைகள் மனு 1628ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் உருவாக்கப்பட்ட மன்னர் முதலாம் சார்ல்ஸ் ஒப்புக்கொண்ட முக்கியமான அரசியலமைப்பு சாசனம் என்று சொல்லப்படுது. இதில் வந்து என்னென்னு சொன்னால் மன்னரின் தன்னிச்சையான வரி விதிப்பு தடை செய்யப்படுது, சட்டவிரோத கைதுகளுக்கு தடை செய்யப்படுது, இராணுவ சட்டங்களுக்கு தடை வந்துட்டு விதிக்கப்படுது. அதே போல் முக்கியத்துவம் வந்துட்டு இந்த மன்னரின் சர்வதிகாரத்தை கட்டுப்படுத்தி நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தையும் குடிமக்கள் சிவில் சுதந்திரத்தையும் என்ன சிவில் லைபிலிட்டிஸ் என்ன ஓகே அதை பாதுகாத்து ஒரு முக்கிய வரலாற்று மைக்கல் ஆகும்னு போட்டு இந்த பெட்டிஷன் ஆஃப் ரைட்ஸை வந்துட்டு சொல்கிறாங்க. அதே போல் வந்து இந்த இங்கிலீஷ் பில் ஆஃப் ரைட்ஸ்ன்னு ஒரு சொல்கிறாங்க சரிதானே. இப்போ அடுத்த விஷயம் நாங்கள் பார்க்குறது இப்போ அதில் வந்து எப்படி ஆமான்னு சொன்னால் அது வந்துட்டு 1689ஆம் ஆண்டில் இங்கிலாந்தில் நடந்த மகத்தான புரட்சிக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க சட்டம். மன்னராட்சி கட்டுப்பாடு, நாடாளுமன்ற பேச்சுரிமை, ஜனநாயக தேர்தல்கள், அடுத்து வந்துட்டு குடிமக்கள் பாதுகாப்பு, உலகளாவிய தாக்கம் என்று சொல்லியெல்லாம் இதை நாங்கள் ஒவ்வொன்றையும் நான் சொன்ன மாதிரியே ஒரு வீடியோஸில் நாங்கள் தனித்தனியாக பார்க்க இருக்கிறோம். இப்போ அதே போல் அடுத்தது வந்துட்டு என்னென்னு சொன்னால் உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் சரிதானே. ஓகே, மனித உரிமை பிரகடனம் இப்போ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ஆம் உலகப் போரின் கொடூரங்களுக்கு பிறகு வந்து 1948 டிசம்பர் 10 அன்றில் பாரிஸில் நடந்த ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் இது அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உலகளாவிய மைக்கல் மனித உரிமைக்கான உலக
தரநிலை வகுத்த முதல் சர்வதேச ஆசனம் சொல்லி அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. நாங்கள் தனித்தனியாக பார்த்தோம்னு சொன்னால் தான் அதை கொஞ்சம் டீப்பாக ரிலாக்ஸாக இருந்து பார்க்கலாம். ஸோ நாங்கள் அந்த தலைப்புகளை பார்க்குற வகையில் தலைமை வடிவமைப்பாளர், அடுத்தது வந்துட்டு கட்டமைப்பு, அடுத்தது சமூக மற்றும் கலாச்சார உரிமைகள், இப்படி அந்த விஷயங்கள் அதில் வருகிறது. அடுத்தது வந்துட்டு குடிமையில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான பன்னாட்டு உடன்படிக்கை, இன்டர்நேஷ்னல் கன்வென்ட் ஆஃப் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், ICCRP. இதை வந்துட்டு நாங்கள் ICCPRை வந்துட்டு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். சரிதானே? இப்போ அதுகளையும் நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது பொருளாதார சமூக கலாச்சார உரிமைக்கான பன்னாட்டு உடன்படிக்கை, அதுகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ICESCR, அதையும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அடுத்து வந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை, UNHCR. சரிதானே? இதுகளையும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் ஒன்றன் பின் ஒன்றாக விவரமாக. எனவே நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். டெக் பில் தமிழ் உங்களுக்கான பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை சுமந்து வர காத்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் இப்போ மனித உரிமைகள் சம்பந்தமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் இது சம்பந்தமான பதிவுகளை நாங்கள் காத்திருக்கின்றோம். எனவே உங்களுடைய அறிவு வளர்ச்சியே எமது வெற்றியாக கணிக்கப்படுகின்றது. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். Thanks for watching.